ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்வதாக. தொடர்ந்து நாங்கள் இந்த 5வது நாளாய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, எல்லார் கண்களும் மூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லமை உள்ளவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் துதிப்போம் கொஞ்ச நேரம். ஆண்டவரே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே, உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எபினேசரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏகோவா ஈரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே, நீர் பெரியவர். இயேசுவே, நீர் மகத்துவம் உள்ளவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அப்படியே, நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர். ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் நல்ல உயர்த்துவோம். ஆமே, நீர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா சொல்லி ஆண்டவரை துதிங்க. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுவோமா? இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். உங்க சமூகத்தில் நாங்கள் பாடி உங்க நாமத்தை மகிமை செலுத்த போகிறோம். திறப்பில் நின்று ஜெபிக்க போகிறோம். இந்த இரவு எங்களுக்கு எந்த தூக்கமும் இல்லாதபடி நல்ல பலன் தந்து உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து நீர் எங்களை நடத்துவீராக. உடைய கரம் தாமே எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சில பாடல்களை நம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் பாடி நம் கர்த்தரை மகிமை செலுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மகிமை இல்லவர். அல்லேலூயா. ஆமென். உமக்கு நன்றி அப்பா. ஆமென். அப்படி சில பாடல்கள் நான் பாடுவோமா? அப்படி ஆமென். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பலன் நமக்குள்ள இருக்கிறதுனால
நாம் எல்லாவற்றையும் செய்கிறதற்கான வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் பாடுவோமா? என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும். அவ்வளவுதான். கர்த்தர் என் வெளிச்சமும் எனது மீட்புமானார். கர்த்தர் என் வெளிச்சமும் எனது மீட்புமானார். அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும். கர்த்தரை உயர்த்துவோம். அப்படி ஆமா. தீயோர் என் உடலை விழுங்க நெருங்குகையில், தீயோர் என் உடலை விழுங்க நெருங்குகையில், இடறி விழுந்தார்கள் இல்லாமல் போனார்கள். இடறி விழுந்தார்கள் இல்லாமல் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும். பாடுவோம். அம்மா படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், என் நெஞ்சம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது. என் நெஞ்சம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும். எங்களை பலப்படுத்துகிறவர் இயேசு ராஜா. அவ்வளவுதான். இன்னும் ஒரு முறை. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, கெடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே, கெடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே, மறைத்து வைத்திடுவார் பாதுகாத்திடுவார். மறைத்து வைத்திடுவார் பாதுகாத்திடுவார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால். நல்ல பாடுவாமா? ஆஹா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால். எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், என் தலை நிமிரச் செய்வார் வெற்றி காணச் செய்வார். என் தலை நிமிரச் செய்வார் வெற்றி காணச் செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. அவ்வளவுதான். ஆமென். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன். அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன். பாடல் பாடிடுவேன், நடனம் ஆடிடுவேன். பாடல் பாடிடுவேன், நடனம் ஆடிடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. நாட்கள் கூட கூட பலனும் பெருகிடுமே. நாட்கள் கூட கூட பலனும் பெருகிடுமே. இரும்பும் வெண்கலமும் பாதத்தின் கீழ் இருக்கும். இரும்பும் வெண்கலமும் பாதத்தின் கீழ் இருக்கும். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. அவ்வளவுதான். என்னை பலப்படுத்தும். சொல்லுங்க அப்படி. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. அவ்வளவுதான்.
படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், என் நெஞ்சம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது, என் நெஞ்சம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும், எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும். நல்ல துதிப்பாமா சொல்லுங்க அப்படியே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை, அவ்வளவுதான். ஆமா, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இயேசுக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகனே. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரெகபோ தொடங்கி விட்டது உனக்கு, ரெகபோ தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. பாடுவோம் அப்படி. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை, அவ்வளவுதான். சொல்லுங்க அப்படி. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அவ்வளவுதான். ஆமா, அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து, ஆமா, நாள்தோறும் காட்டுவேன், பார்த்திருமா. அவ்வளவுதான். நான் உனக்கு போதித்து துதிங்க, துதிங்க. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்குவே, தேசத்தில் பழுகும்படி. ரெகபோத் உனக்கு உண்டு மகனே, ரெகபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். எப்படியா? அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல், அவ்வளவுதான். சொல்லுங்க அப்படியே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே. எப்படி சொல்றார் பாருங்க. சொல்லுங்க அப்படியே. பழுகி பெருகிடுவார், தேசத்தில் பழுகி பெருகிடுவார். நான் உனக்கு போதித்து, நல்லா சொல்லுங்க. ஆமா, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேல்
மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், அறிவுரை நான் கூறுவேன். மகனே, அவ்வளவுதான். ஆமா, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை எழுந்திருச்சிருவோமா? அப்படியே எழுந்திருச்சிருவோம். அப்படியே துதிங்க. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே. நான் உனக்கு போதித்து அவ்வளவுதான். நல்லா பாடுங்க அப்படியே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, அவ்வளவுதான். அநேகர் அறிந்து கொள்வார்கள், இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். அநேகர் அறிந்து கொள்வார்கள், இது முதல். ஆமா ஆமா ஆமா, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை, ஆமா பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நடனமாடி நன்றி சொல்வோம். நல்ல துதிங்க. நன்றி சொல்வோம், ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். பாடுங்க அப்படியே. அவ்வளவுதான். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். இன்னும் ஒரு முறை. ஆண்டவரை எக்காலமும் துதிங்க துதிங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க அப்படியே. என்னோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். இப்படி தட்டுங்க, இப்படி தட்டுங்க. ஆமா, அவர் நாமம் உயர்த்திடுவோம். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் துதிங்க துதிங்க. அவ்வளவுதான். ஆமா, ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம். சொல்லுங்க. ஆண்டவரை தேடினேன், பதில் கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி. ஆமா, ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம். ஆமா ஆமா, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரை எக்காலமும் துதிங்க. அவ்வளவுதான். நன்றி ஐயா. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம். போற்றுவாமே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம். பிள்ளை நான் கூப்பிட்டேன், பதில் தந்தாரே, நெருக்கடிகள் அனைத்து நின்றும் விடுவித்தாரே. பிள்ளை நான் கூப்பிட்டேன், ஆமா, நற்கடிகள் அனைத்து நின்றும் விடுவித்தாரே. நடனமாடி நன்றி சொல்வோம், ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம். அவள் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஸ்தோத்திர ஆண்டவரே. சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தர்
கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள். அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். நடனமாடி நன்றி சொல்வோம். ஆமா, ஓ ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம். துதிங்க, ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம். ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டி உணவு இன்றி பட்டினி கிடக்கும், ஆண்டவரை நாடுவோர்க்கு குறையே இல்ல. சிங்கக்குட்டி உணவு இன்றி பட்டினி கிடக்கும், ஆண்டவரை நாடுவோர்க்கு குறைவே இல்ல. நடனமாடி நன்றி சொல்வோம். ஆமென். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம். துதிங்க துதிங்க. ஆமா, ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோம். சொல்லுங்க அப்படி. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. கொஞ்ச நேரம் நல்லா பாடி துதிப்பா அவரை. ஆமா ஆமா, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. இன்னும் ஒரு முறை. அப்பா இயேசு நீங்க வந்தா அவ்வளவுதான். சொல்லுங்க. வாருங்கப்பா, வர தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெப கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வர தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெப கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. அவ்வளவுதான். அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. ஆமென். தாவீதை போல் நடனமாடி உம்மை போற்றுவேன். தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். தாவீதை போல் நடனமாடி உம்மை போற்றுவேன். தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவேன். பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்தன் நாமத்திற்கு பணிந்து தொழுதிட. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்தன் நாமத்திற்கு பணிந்து தொழுதிட. வாருங்கப்பா, வர தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. துதிப்போமா, அவ்வளவுதான். ஆமா, கேளுங்கப்பா, ஜெப கேளுங்கப்பா. ஆமென். அப்பா இயேசு நீங்க வந்தா துதிப்போமா. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா, நீங்க வந்தா போதும். சொல்லுங்க அப்படியே. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கு இல்ல. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கு இல்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால். நீங்க செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். நாள் முழுதும் உம் பாதம் பணிந்து தொழுகுவேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். நாள் முழுதும் உம் பாதம் பணிந்து தொழுகுவேன். வாருங்கப்பா, வர தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. துதிப்போமா, அவ்வளவுதான். வர தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. துதிங்க துதிங்க அப்படியே. அப்பா இயேசு நீங்க வந்தா, ஆமாப்பா, வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. சொல்லுவோமா. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். நானும் அது அடியே நான் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். நானும் அது அடியே நீர் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தி மகிழ்ந்து பாடுவேன். வாருங்கப்பா, அவ்வளவுதான். சொல்லுவோமா.
ஜெப கேளுங்கப்பா, வாருங்கப்பா, வர தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெப கேளுங்கப்பா, துதிங்க அப்படியே. அப்பா இயேசு நீங்க வந்தா, ஆமா நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு ஸ்தோத்திரம். ஆமா அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. அந்த ஹேண்ட் ஆப் கார்டே மேல துதிங்க துதிங்க, அதெல்லாம் பெற்று கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆப் கார்டே மேல அவ்வளவுதான். நல்லா உயர்த்துங்க அப்படியே. எஸ்ரா நான், நெகேமியா நான், என் மேல கர்த்தர் கரம். துதிங்க உயர்த்துவமாக. ஆமா சத்தமா அந்த ஹேண்ட் ஆப் கார்டு மேல சத்தமா. ஓ அந்த ஹேண்ட் ஆப் கார்டு மேல சொல்லுவோமா. கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம். சொல்லுவோமா. காக்கும் கரம், விலகாத கரம். அவ்வளவுதான். கொடுக்கும் கரம், என்னைய காக்கும் கரம், விலகாத கரம். அந்த ஹேண்ட் ஆப் கார்டு மேல துதிங்க துதிங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுக்களும் விலகட்டும், எல்லா கிரியைகளும் விலகுவதாக, சத்துருவின் எல்லா கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆமென். ஹேண்ட் ஆப் கார்டு மேல். ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. ஹேண்ட் ஆப் கார்டு மேல சொல்லுவோமா. மனதுருகி குஷ்டரோகிய ஆமா தொட்டு சுகம் தந்த கரம். ஆமா ஓ குஷ்டரோகிய தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடா குனிய என்று நிமிர செய்த நேசர்கரம். அவ்வளவுதான். குனிய என்று ஆமா நிமிர செய்த நேசர்கரம். அந்த ஹேண்ட் ஆப் கார்டு மேல துதிப்போம். ஓ அந்த ஹேண்ட் ஆப் கார்டு மேல அம்மா எஸ்ரா நான், நெகேமியா நான். ஓர் நல்லவரே ஏசையா, இயேசு ராஜா. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். அந்த ஹேண்ட் ஆப் கார்டு மேல அல்லேலூயா. அந்த ஹேண்ட் ஆப் கார்டு மேல சொல்லுவோமா. எலிசாமே அமர்ந்த கரம், இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். அவ்வளவுதான். ஓகோ அல்லேலூயா. வைத்த ஆமா ரதத்துக்கு முன் எலியாவை ஓட வைத்த தேவகரம். அவ்வளவுதான். ரதத்துக்கு முன் எலியாவை ஓட வச்சுச்சா. அவமா அந்த ஹேண்ட் ஆப் கார்டு மேல ஓ அந்த ஹேண்ட் ஆப் கார்டு மேல துதிங்க துதிங்க. எஸ்ரா நான், நெகேமியா நான். சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். எஸ்ரா நான், தெபோரால் நான். ஆமா சொல்லுவோமா. அவ்வளவுதான். எஸ்ரா நான், நெகேமியா நான். என் மேல கர்த்தர் கரம், கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். எஸ்ரா நான், தெபோரால் நான். என் மேல கர்த்தர் கரம். இன்னும் ஒரு முறை. எஸ்ரா நான், நெகேமியா நான். என் மேல கர்த்தர் கரம். எஸ்ரா நான், தெபோரால் நான். ஓ ஜீசஸ்
அந்த hand of God மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். கைத்தட்டி பாடுவாமா. ஆமென். கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். தலித்தாகும் என்று சொல்லி மரித்தவள தூக்கி நிறுத்தின கரம். பாடுவோமா. ஆமா என்று சொல்லி மரித்தவள தூக்கி நிறுத்தின கரம். ஆமென். வெட்டப்பட்ட காதை அன்று ஒட்ட வைத்த கர்த்தர் கரம். வெட்டப்பட்ட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ அந்த hand of God மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹalleluya. hand of God மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். உயர்த்துங்க அப்படி. ஆமா. எஸ்ரா நான் நெகேமியா நான். மேல கர்த்தர் கரம். ஆமா. எஸ்ரா நான் தெபோரால் நான். ஹalleluya. அந்த hand of God மேல ஒரு அபிஷேகம் எங்களை மூடுவதாக. உங்க வல்லமை எங்களை மூடட்டும். உங்க நதி எங்களை மூடுவதாக. உங்க வல்லமை எங்களை மூடட்டும். ஆமா சொல்லுவோமா அப்படி. ஆமென். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமா எப்போதும் கனி கொடுப்பாய். நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். துதிங்க துதிங்க. வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமா எப்போதும் கனி கொடுப்பாய். தப்பாமல் கனி கொடுப்பாய். அவ்வளவுதான். அந்த hand of God மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். துதிங்க அப்படியே. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹalleluya. எஸ்ரா நான் நெகேமியா நான். என் மேல கர்த்தர் கரம். ஹalleluya. எஸ்ரா நான் தெபோரால் நான். என் மேல கர்த்தர் கரம். சொல்லுங்க. எஸ்ரா நான் நெகேமியா நான். என் மேல கர்த்தர் கரம். நெகேமியா மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சா? எலியா மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சா? திறப்புல நின்னாங்களா? ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தரை வெளிப்படுத்தினாங்களா? அதன் நிமித்தம் ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்துல பரவ தொடங்குச்சா? யார் யார் மேலெல்லாம் கர்த்தருடைய கரம் வெளிப்படுதோ அவங்க நிச்சயமா தேசத்துக்கு வெளிச்சமா இருப்பாங்க. தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. தேசத்துக்கு நன்மையை வெளிப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்க கரம் வெளிப்படட்டும்பா. அப்படி ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர்கிட்ட. எங்க வாழ்க்கையிலையும் உங்க வல்லமை வெளிப்படட்டும்பா. உங்க கரம் வெளிப்படுவதாக, உங்க வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. காடா நாளும் மேடா நாளும் காடா நாளும் என்ன இருந்தாலும் அவ்வளவுதான். ஆமா. கர்த்தரின் பின்னே போக துணிந்தே நான். கர்த்தரின் பின்னே போக துணிந்தே சாரோனின் ரோஜா இவர் பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர் பரிபூரண. உங்க அன்பு என்ன காடானாலும் மேடானாலும் பிரச்சனையானாலும் உபத்திரவமானாலும் ஆண்டவரே வேதனைகள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் எதுவானாலும் அந்த அன்பு எங்களை விட்டு பிரிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அப்படியே நோக்கி ஆராதிப்போமா. காடானாலும் மேடானாலும் காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே. ஆமென்.
சொல்லுங்க. சாரோனி ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனி ரோஜா இவர், அவ்வளவுதான். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவர் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவர் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் அப்படி ஆராதிப்பாண்டவர் சமூகத்துல. ஆமா, காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே. ஆமா, சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண. சொல்லி துதிங்க அப்படி. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண. சீயோன் வாசிய தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசிய தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டார், அன்பின் தேவன் மறக்க மாட்டார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார், ஆறுதல் கரங்களால். அவ்வளவுதான். சொல்லுவோமா? காடானாலும் மேடானாலும், மேடானாலும் கர்த்தரின் பின்னே. ஆமா, நன்றியப்பா. ஆமேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். ஆண்டவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அப்படியே ஆராதிங்க. இன்னும் ஒரு முறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா. உயர்த்துங்க, உயர்த்துங்க ஆண்டவர்ட்ட. இயேசையா, இன்னும் ஒரு முறை சத்தமா. ஹல்லேலூயா, நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யார்தானுண்டு. நேசரை அறியா தேசமுண்டு. உயர்த்துவோம் அப்படியே. யார்தானுண்டு. தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய், தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய், சிலுவை
சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார்? சிலுவை சுமந்து செல்வோர் யார்? ஆமா, காடானாலும் அவ்வளவுதான். மேடானாலும் ஸ்தோத்திரம் அப்பா. ஆனானாலும் ஆமென். மேடானாலும் கர்த்தரின் பின்னே. போகத் துணிந்தேன். ஆமென். கர்த்தரின் பின்னே. போகத் துணிந்தேன். ஆமென். கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தே. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண இசையா 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 இசையா. சொல்லுங்க இசையா இசையா இசையா. ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உணர்ந்து அப்படி ஆராதிங்க அப்படியே. ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா, ஏசையா. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட இருதயத்துல கை வச்சு சொல்லுங்களேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே ஸ்தோத்திரம் பா. சொல்லுங்க, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமாண்டவரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிற ஜெபங்கள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். வார்த்தை ஆண்டவர் பேசினார்ல இன்னைக்கு. அநேகம் பேரை கொண்டாயிலும், ஆமாம், ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமாம், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா.
சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெப குறிப்பை நம்ம முக்கியத்துவம் செலுத்த போகிறோம். ஏன்னா நமக்கு இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நம்ம அந்த ஜெப குறிப்புகளை நம்ம முடிச்சாகணும். அதனால் ஒரு வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு நம்ம அப்படியே ஜெபிக்க தொடங்குவோம். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் திரும்ப திரும்ப அந்த ஒரே வசனத்தை தான் நம்ம கையில் எடுத்து வாசிக்கிறோம். ஆமேன். 1வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தம் அப்படியே வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 17:1 வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எலியா ஒரு போல்டான வார்த்தையை தைரியமா சொல்லுகிறார். என்னன்னா, ஆமேன், கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறவன். அல்லேலூயா. அவர் சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஆமேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 5வது நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் நிற்கிறோம். அல்லேலூயா. நிறைய காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்த்தோம். அல்லேலூயா. அவன் நிறைய போராடுறான் பாருங்களேன். கிட்டத்தட்ட 50 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீங்களா ஆண்டவரேன்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அதுக்கு ஆண்டவரே, நான் தெரியாமல் உங்கள்கிட்ட பேசிட்டேன், இன்னும் ஒரு தடவை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு 45 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்கல்ல, அழிக்க மாட்டீங்கல்லன்னு கேட்குறான். அப்புறம் 40 நீதிமான்கள் கேட்குறான். 30 வர்றான், 20 வருகிறான், 10 வரை வர்றான். ஒரு நீதிமான்கள் கூட இங்கே என்ன செய்யலை, இல்லை. அப்போ இவனுடைய கடைசி நிலைகள் என்னன்னா, ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். இவன் தன் சகோதரனுக்காக இவன் தரப்புல நின்னானே ஒழிய, இவன் அந்த பட்டணம் காக்கப்படணுங்கிற ஒரு தரப்புல அவன் என்ன செஞ்சிட்டான். ஏன்னா ஆபிரகாம் சொன்னா கண்டிப்பா அப்படியே ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், கேட்கிறவர். அல்லேலூயா. இவன் தரப்புல நிற்கிறான். யாருக்காக ஜெபிச்சானோ அந்த ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. ஆனால் நாம் ஜெபிக்கிறப்ப எப்படி ஜெபிக்கணும்னா, நாம் ஒரு தனிப்பட்ட நபருக்காக அல்ல, சுயநலமான ஜெபமாய் அல்ல, ஒட்டுமொத்த ஜனங்களினுடைய ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்யணும், கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம். ஆமாம், ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக திறப்பில் நின்று நம்ம என்ன செய்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 5வது நாள் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த எலியா ஏன் இந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அப்படின்னு சொல்லுதுன்னா, இவனை மாதிரி ஜெபிக்கிறவன் கிடையாது. ஏன்னா யாக்கோப்பு 5:17 சொல்லுது, இவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் ஜெபம்னு சொன்னா இவன் கருத்தாய் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. ஏன் இவன் ஆண்டவருக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நிற்கிற அந்த தகுதியை பெற்றிருக்கிறான்னா, இவன் கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை அவன் பெற்றிருக்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. யாருக்குள்ளெல்லாம் நல்ல ஜெபிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாரோ அவங்க அதிகமா ஆண்டவரோட கிட்டி நெருங்கி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா அப்படியே கிட்ட போய்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், மோசே 40 நாள் ஆண்டவரோட கூட என்ன செய்யறான், தேவ சமூகத்துல காத்திருக்கிறான், ஜெபிக்கிறான், ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறான். 2 முறை அவன் ஆண்டவர் சமூகத்தில் 40 நாள் கிடக்கிறான். அவனுடைய செயல்பாடுகள் அவன் ஆண்டவரை கிட்டி சேர சேர என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் அவன் ஆண்டவரையே பார்க்கிற நிலைமை அவனுக்கு என்ன செய்யுது, நேர பார்க்கிறான். அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் அவனை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, அவரை மூடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஜெபிக்கிறவன் உறவாடுகிறவன், ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், ஜெபிக்கிறவன் தேவனை தரிசிக்கிறவன், ஜெபிக்கிறவன் ஆள தேவனை நிச்சயமா பார்க்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தை அவங்க பார்த்தாங்க. என்னன்னா, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர். அவங்க சொல்றாங்க, அந்த தரிசனத்தை நான் நேருக்கு நேர பார்த்தேன் பாஸ்டர். ஆண்டவர் அவ்வளவு அழகா இருந்தாரு, அவ்வளவு அழகான நிலைமையில அந்த ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாரு, நான் கண்ணால நான் அவரை பார்த்தேன்னு சொல்லி அந்த தரிசனத்தை அவங்க சொல்லுகிறப்போ அந்த முகத்துல இருந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. நான் சொல்றேங்க, நிச்சயமா ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகுகிறவர்களால அவரை கண்டிப்பா என்ன செய்ய முடியும். அவன் சொல்றான், நான் உங்களை பார்த்தே ஆகணுங்கிறான். அதுக்கு இவர் சொல்றாரு, என்னது, கொஞ்சம் நீ என்ன செய்ய, நேர நீ என்னை பார்க்க முடியாது,
கொஞ்சம் பின்புறத்தில் நீ என்ன செய்யலாம், நீ என்னை பார்க்கலாம்னு அவர் என்ன செய்கிறார், அவர் சொல்றார். அல்லேலூயா. இந்த நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒரு இடத்துல 2 பேர் வந்து மோசையை குற்றப்படுத்துகிற நிலைகள் வருகிறப்போ அவங்க கிட்ட சொல்றார். ஆமென். அந்த வார்த்தையை ஆரோனுக்கிட்டையும் மிரியாம் கிட்டையும் என்ன செய்யறாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு. நான் தீர்க்கதரிசிகள் எல்லாரிடத்துலையும் சொப்பனத்துல பேசுவேன், இல்லைன்னா தரிசனத்துல பேசுவேன், ஆனா என் தாசனாகிய மோசையோடையோ நான் முகமுகமா என்ன செய்வேனா, நேருக்கு நேர பேசுறவரா. அப்ப ஜெபிக்கிறவனோடு நேருக்கு நேர பேசுகிற தெய்வம் அவர். அல்லேலூயா. நான் சின்ன வயசுல ஒரு தடவை நான் கஸ்பார் பிரதரோட நான் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்டதான ஊழியக்காரரோட இவங்களோட நம்ம சேரக்கூடாது, இவங்களோட ஐக்கியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில விதமான பேச்சு வார்த்தைகளை கஸ்பார் பிரதர் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஊழியக்காரர் ரோட்டில் இருந்து நடந்து சர்ச்சுக்கு வந்தாராம். அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொன்னாராம், இவர் ஒரு மாதிரி அவரை ஏற்றுக்கொள்ளாத மாதிரியே இருந்த உடனே அவர் சொன்னாராம், கஸ்பாரு அவன் ஜெபிக்கிற மனுஷன்ப்பா, அவனை நீ தப்பா நினைக்காத அப்படின்னு சொன்னாராம். அன்னைக்கு அவரை முழு இருதயத்தோட அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார், ஒரு தலைவனா ஏற்றுக்கொள்ள தொடங்கினார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஜெபிக்கிற மனுஷனுக்காக தேவனே வந்து முறையிடுகிற நிலை உண்டாக தொடங்கும். அல்லேலூயா. அப்ப யார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அப்படின்னா, ஏன் எலியாவை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா, எலியா கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் தான். அந்த நாள்ல இந்த 5வது நாள் உங்களுடைய ஜெபம் கருத்தாய் இருப்பதாக. உங்க ஜெபம் எப்படி இருக்கணும், ஏதோ ஏனோ தானோன்னு இல்லை, ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க வந்துட்டோங்கிறதல்ல. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்மகிட்ட பேசியிருக்கிறார், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு எப்படி இருக்கும், இலகுவா இருக்கும். அல்லேலூயா. அதனால ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும், ஜெபம் அப்படின்னு வந்தா உங்களுடைய ஜெபம் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபமாய் மாறும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. 2வது, இவனை குறித்து நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா தெரியும், ஏன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அப்படின்னா, இவன் பக்தி வைராக்கியம் உள்ளவன். பக்தி வைராக்கியம் உள்ளவன். கர்த்தர் தான் கடவுள், இவரை தவிர வேற யாரும் கடவுள் இல்லை. அந்த பக்தி வைராக்கியம் இவனுக்குள்ள என்ன செஞ்சு. அல்லேலூயா. இவன் சவால் விடுகிறவன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் சாதாரணம் அல்ல. இவன் யாருக்கு முன்னாடி என்ன செய்வான், இவர் தாங்க ஆண்டவர், இவரை தவிர கடவுள் வேற யாரு இல்லைன்னு சொல்லி சவால் விடுகிறவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. சொல்லுங்க, எலியாவின் தேவன் என்னோடு இருப்பதால். அவ்வளவுதான். எலியாவின் தேவன் என்னோடு இருப்பதால் பலிபீடம் செப்பனிடுவே, எல்லா தடைகளையும் உடைச்சிடுவே, சாத்தான ஓட ஓட துரத்திடுவே, பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான் என்ன பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே நான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால எலியா ஏன் கடவுளுக்கு முன்பாக நிற்கிறவன் தைரியமா அவன் சொல்றான்னா, அவன் சவால் விடுகிறவன், தேவன் மேல பக்தி வைராக்கியம் உள்ளவன். அல்லேலூயா. அவனை போல அந்த நாள்ல பக்தி வைராக்கியமா இருந்த மனிதர்கள் இல்லை. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, யார் யாரெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறாங்களோ இவங்களுக்கெல்லாம் இந்த விதமான குணங்கள் கண்டிப்பா என்ன செய்யும், இருக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சானா, சொல்லுங்க கீழ்ப்படிஞ்சானா. நீ கேரி தாற்றண்டைக்கு போன்னு சொன்னா என்ன செஞ்சாரு, போனாரா? ஆமா. ஒரு விதவையின் வீட்டுக்கு போன்னு சொன்னா அப்படியே என்ன செஞ்சாரு, போனாரா? ஆகாப்புக்கு முன்னாடி உன்னை காண்பி அப்படின்னு சொன்னார், சொன்னவரை செஞ்சாரா? என்ன பிரதர், குமார் பிரதர் செஞ்சாரா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் ஆமென். அப்ப இதெல்லாம் அவர் கீழ்ப்படியும் போது நம்ம தெரிந்து கொள்ளலாம், கீழ்ப்படிதல் இது கர்த்தருக்கு முன்பாக நம்மளை என்ன செய்யும், நிக்க வைக்கும். ஆமென். அப்ப யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறாங்களோ அவங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நெகேமியா எழுதின புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை எழுதியிருக்குது. ஏன்னா ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன்கிறதுக்கு ஒரு அடையாளம் யார் அப்படின்னா, இந்த எலியாவை போலவே நெகேமியாவும் ஒரு ஆள். ஆமென்.
ஒரு சம்பவத்தை கேட்கிறான், கேட்ட உடனே அழுகிறான், துக்கிக்கிறான், உபவாசிக்கிறான், சாம்பல் எடுத்து போட்டுக்கிறான், இதையெல்லாம் அவன் செய்யறான். இது எதுக்காக இப்படி செய்யறான்னு பாத்தீங்கன்னா, இவன் ஜெபிக்கிறவன்கிறதுனால நேர யாருக்கு முன்னாடி போய் நிக்கிறான்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். சம்பவத்தை கேட்டவன ராஜா கிட்ட சொல்லிட்டு நான் அந்த ஊர் தேசத்தை போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படிலாம் சொல்லல. சம்பவத்தை கேட்ட உடனே இவன் நேர என்ன செய்யறான்? கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்கிறவன்? அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. தூரத்துல இருக்கிற தேசம் தானே, நான் போயிட்டு வர்றேங்கிற நிலைமையெல்லாம் இல்லை. அந்த தேசத்துக்காக இங்க உட்கார்ந்து திறப்புல நின்று கர்த்தருக்கு முன்னாடி என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நம்மளையே அறியாம பதில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? கிடைச்சிக்கிட்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளே அறியாம பதில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? கிடைக்குது. ஆமென். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நமக்கு. நம்ம சர்ச்சில் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு. நான் போய்கிட்டு போனேன். அப்போது இன்னைக்கு ஒரு வார்த்தையை பேசினாங்க. என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பேசினாங்களாம், இந்த மாதிரி நம்மளுடைய இந்திரா நகரில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு இந்த வாரத்தில் 2 வண்டி வேன் நிறையா நம்ம சர்ச்சுக்கு போனோம்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ நமக்கு ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வராத ஒரு நபர் வந்து எங்கே போனீங்கன்னு கேட்குறப்ப அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் சர்ச்சுக்கு போனோம், இந்த வாரம் நீ வரலை, இந்த வாரம் நாங்கள் 2 வண்டி நிறையா நாங்கள் சர்ச்சுக்கு போனோம்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம், நான் ரொம்ப தூரம் நான் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டேன், இந்த நாள்ல இருந்து நானும் சர்ச்சுக்கு உங்களோட கூட என்ன செய்கிறேன், நான் வர்றேன்னு சொன்னாங்களா. கேட்ட உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ்வளவு விக்கிரகத்தினுடைய நிலைகளில் பின்மாறி போனவங்க நாங்களும் வர்றேன்னு சொன்ன அந்த வார்த்தை அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சான். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? ஆமாம், கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம ஜெபத்தில் கிரியை நடக்குது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நம்ம ஜெபத்தில் கிரியை நடந்துக்கிட்டே இருக்குது. சொல்லுங்க, நம்ம ஜெபத்தில் கிரியை நடக்குது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் தீவிரமாய் செயல்படுகிறவன். சம்பவத்தை கேட்டுட்டு பேசாம இருந்தாரா? நெகமியா நேர ஜெபம் பண்ணாரு, உபவாசம் இருந்தார், ராஜா கிட்ட போனாரு, பெர்மிஷன் வாங்கினாரு, கடிதத்தை வாங்கினாரு. நேர கடிதத்தை வாங்கிட்டு எங்கே போனார்? தன்னுடைய சொந்த பட்டணத்துக்கு போகிறார். அங்கே போய் அலங்கத்தை என்ன செய்கிறார்? வாங்க எழுந்து கட்டுவோம்னு என்ன செய்கிறார்? அல்லேலூயா. வாங்க எழுந்து கட்டுவோம்னு சொன்ன உடனே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் சர்ச்சு கட்டணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு பிரசங்கம் பண்ணாராம் தாமஸ் ராஜ் ஐயா. வாங்க எழுந்து கட்டுவோம்னு சொல்லி, எழுந்து கட்டுவோம் வாங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறார். இவர் இந்த மெசேஜை கொடுத்து முடிச்சுட்டு சந்தோஷமாக போய் வீட்டில் போய் என்ன செஞ்சுருக்கிறார்? படுத்திருக்கிறார். நிம்மதி இல்லை. என்ன இல்லை? ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னா, யாரை எழுந்து கட்டுவோம் வாங்கன்னு கூப்பிட்ட அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். யாரை கூப்பிட்ட நீ அப்படின்னு கேட்டார். ஜனங்களை கூப்பிட்ட, உன்னைய கூப்பிட்ட, முதல்ல யார் கட்ட முடியும்? நான் தானே கட்ட முடியும், என்னைய கூப்பிட்டியா அப்படின்னு என்ன செஞ்சாராம். இந்த வார்த்தை நைட்டு ஃபுல்லாக அவருக்கு என்ன வரல? தூக்கம் வரல. முதல்ல யாரை கூப்பிட்டுருக்கணும்? கட்டுறது யாரு? அப்போ நீ ஜனங்க காசு கொடுப்பாங்க, ஜனங்க கட்டி கொடுப்பாங்கங்கிற மனநிலையில் நினைஞ்சிட்டேன். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் இப்படி கேட்டாராம், நான் சொல்லாமல் உனக்கு யாராவது கொடுப்பாங்களா? அப்போ மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாராம். வந்துட்டு சொன்னாராம், கண்ணீர் வடித்து அழுதுட்டு மன்னிப்பு கேட்டாராம். நான் தெரியாமல் இந்த இடத்துல நான் உங்களை சொல்லிட்டேன், எழுந்து கட்டுவோம் வாங்கன்னு நான் ஆண்டவரை தான் கூப்பிட்டுருக்கணும், நீங்கள் இல்லை, நான் இல்லை, கட்டி கொடுக்கிறவர் கர்த்தர் தான் சொல்லிட்டு அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சாராம்? மன்னிப்பு கேட்டாராம். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதர்களோட கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் கட்டி கொடுத்ததுனால தான் ஒரு பெரிய ஆலயத்துக்கு இன்னைக்கு போதகராக இருந்து இன்னைக்கு மரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்வார்? ஜெபிக்கிற மனுஷன்ட்ட கர்த்தர் தான் என்ன செய்வார்? பேசுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறவன் அக்கினியை இறக்குகிறவன், ஜெபிக்கிறவன் பலிபீடத்தை செப்பனிடுகிறவன், ஜெபிக்கிறவன் எதிரிக்கு முன்னாடி போய் தைரியமா போல்டா நிற்கிறவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஆமென். அப்ப ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். இப்படி இருக்கிறவன் யாரா இருப்பான்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருப்பான். ஆமென். அல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம அறிஞ்சுதான் இன்னைக்கு 5வது நாளா அவர் சமூகத்தில் இன்னைக்கு என்ன செய்யறோம்? நாட்களை கேட்குறப்போ சீக்கிரமாக 5 நாள் ஓடிடுச்சு.
இன்னும் நமக்கு எத்தனை நாள் தான் இருக்குது? ஒரு 16 நாள் தான். என்ன 16 16 தானே? 16 நாள் தான் நமக்கு என்ன செய்யுது? சீக்கிரமா சர நமக்கு என்ன செய்யுது? ஓடுது. அல்லேலூயா, ஆமென். உண்மையாகவே கர்த்தருடைய அந்த ஜெபத்தின் ஆவி நமக்குள்ள இருக்குதுங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, நேற்றைய தினத்தில் சாயங்காலம் தேவகோட்டையில் வாக்குத்தத்த ஆராதனை, நேற்றைய தினத்தில் நைட்டு இங்கே இரவு ஜெபம் முடிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு நம்ம மறுபடியும் என்ன செஞ்சிட்டோம்? இங்கே ஜெபத்துக்கு வந்துட்டோம், வாக்குத்தத்த ஆராதனைக்கு. அல்லேலூயா. இப்போ எந்த அளவுக்கு நமக்கு இந்த ஆர்வம் இருந்ததுனால தான் நாம் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய முடியுது? அமர முடியுது. அல்லேலூயா. வர்ற நாளைக்கு பாருங்களேன், நாளைய தினத்தில் நைட்டு இரவு ஜெபம் முடிச்சுட்டு காலையில் ஆராதனைக்கு புறப்பட்டு என்ன செய்யணும்? 5 மணிக்கெலாம் கிளம்பி என்ன செய்யணும்? ஓடணும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் கர்த்தருடைய கிருபையோ பலனோ இல்லாமல் இந்த ஜெபத்தை நாம் நடத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தருவாராக. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சில காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு சரியாக ஒரு அரை மணி நேரம் நமக்கு இருக்குது. நம் தேவ சமூகத்தில் சில ஜெப குறிப்புகளை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. டே நம்ம ஜெபிக்க போகிற முழங்கால் படிட்டுருமா? கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க போகிறோம்ப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் ஆம் என்று பதில் தருகிறதற்காக நன்றி. எல்லாரும் கண்ண மூடி துதிங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கண்ண மூடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். எல்லாரும் கண்ண மூடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஏரியாவுக்காக முதல்ல நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்துக்கு முதல்ல பதில் தர போகிறதற்காக நன்றி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு தாங்க, ஒரு ஜெப வல்லமை எங்களுக்குள்ள கொடுங்க, ஒரு ஜெபத்தின் அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்குவதாக, ஜெபத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ள ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாங்கள், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா. அவ்வளவுதான். திறப்பின் வாசலில் நிற்கணுமே. திறப்பின் வாசலில் ஒரு ஜெப வல்லமை எங்களை மூடட்டும். அவ்வளவுதான். தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய். அம்மா ஜெபாவி ஊற்றுமையா. அல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா. இப்ப நம்ம முதல்ல எப்போதும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், எங்க சபைக்குள்ள செயல்படுகிற வியாதிகள், எங்க
எங்க சபைக்குள்ள செயல்படுகிற பிசாசின் கட்டுக்கள், மரணத்தின் கண்ணிகள், இது எல்லாம் விலகணும். எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம், வைராக்கியமா ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால வியாதியை கொண்டு வருகிற ஆவி, ஆண்டவரே பிசாசுனுடைய கட்டுக்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. மரணத்தின் கண்ணிகள் எல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்துல எங்க சபைக்குள்ள இருக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. தேவனுடைய அக்கினி வெளிப்படுவதாக. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும் பா. இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை உண்டாவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துல இறங்குவதாக. விடுவிக்கிற வல்லமை எங்க சபைக்குள்ள செயல்படட்டும். ஆண்டவரே, மரணத்தின் கண்ணிகள் எங்க சபையை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்துல விலகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுவதாக. எல்லா வியாதிகளும் விலகட்டும். தலையிலிருந்து கால் வரைக்கும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் பா. எலும்புகள்ல இறங்கி வாங்க, நரம்புகள்ல இறங்கி வாங்க, சதைகள்ல இறங்கி வாங்க, தோள்களுக்குள்ள இறங்கி வாங்க, இரத்த அவயவங்களுக்குள்ள இறங்கி வாங்கப்பா. பயத்தின் ஆவிகள் எங்க சபையை விட்டு விலகுவதாக. பயத்தின் ஆவிகள் விலகுவதாக. பயத்தின் ஆவிகள் விலகுவதாக. வியாதியை குறித்த பயத்தின் ஆவி விலகட்டும். பயத்தின் ஆவிகள் விலகட்டும். யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தை முன்னாடி நின்று அப்படி வேகமா வந்து ஜெபம் பண்ணுங்க. சபைக்குள்ள செயல்படுகிற பயத்தின் ஆவி, வியாதியை கொண்டு வருகிற ஆவி, அசுத்த ஆவியினுடைய கிரியைகள் எல்லாம் விலகணும். மரணத்தின் கட்டுக்கள் எல்லாம் விலகணும்னு சொல்லி வேகமா வந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. ஸ்தோத்திர ஆண்டவரே, எம்மை துதிக்கிறோமாப்பா. சபையில வியாதியோட சுகத்தை கொடுப்பீராக. மரண கட்டுகள் அழிக்கப்படட்டே சபையில வியாதியோடு ஒவ்வொருத்தருக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. ஒருத்த கூட வியாதியோடு இருக்க கூடாது. தேவன் நாமே பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. சபையை பெதஸ்தாவா மாற்றுவேன் சொன்னீங்களே, வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவனே. சபையை பெதஸ்தாவை மாற்றுவீராக. அந்த சபைக்குள்ள நுழையும் போதே அநேகருக்கு அற்புத அடையாளம் நடக்கணும். மரண கட்டுகளா அழிக்கப்படணும். கேன்சர் கட்டிகள் மறையணும். என்ன வியாதி இருந்தாலும் தேவன் நாமே சுகத்தை கொடுத்து அநேக அற்புத அடையாளங்கள் வெளிப்படையா நடக்கணும். அதை பார்த்து அநேக ரட்சிக்கப்பட உதவி செய்யும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமா, சுகம் பலன் எங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானாரே, உங்க வார்த்தையால் சுகமானாரே, உங்க தழும்புகளால் சுகமானாரே, உங்க தயவினால் சுகமானாரே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. கைகளை தட்டி அவ்வளவுதான். இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உங்க வல்லமையால் சுகமானாரே, உங்க வார்த்தையால் சுகமானாரே, உங்க தழும்புகளால் சுகமானாரே, உங்க தயவினால் சுகமானாரே. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் எல்லா கட்டுக்களை நல்ல கைத்தட்டிக்கிட்டே இருங்க. கட்டுக்களை நிர்மூலமாக்குனதுக்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் நிர்மூலமாக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். பயத்தின் ஆவிகள் விலகினதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம அடுத்து
கொஞ்சம் பேராக இருக்கிறதுனால வேக வேகமாக வந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு ஜெப குறிப்பாக நான் சொல்ல போகிறேன். முன்னாடி வேக வேகமாக வந்து சொல்லி ஜெபிக்க போகிறீங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த 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 சிவகங்கை மாவட்டம் நம்ம தாலுகாக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தின் வல்லமை செயல்பட சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதல்ல இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லையின் ஆவி அழிக்கப்படணும். எல்கையின் ஆவி எந்த நன்மைகளையும் செயல்பட விடாதபடி, ஆமீன், ஜனங்களை வரவிடாதபடி, ஜனங்களை ஆராதிக்க விடாதபடி தடை பண்ணுகிற ஆவியை கட்டி, யாராவது ஒருத்தர் வேகமா வாங்க, வேகமா, நிறைய ஜெப குறிப்பு இருக்கிறதுனால வேகமா ஓடியாங்க, அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், சீக்கிரம் வாங்களே. அல்லேலூயா, ஸ்தோத்திரமாப்பா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், வேகமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமா, நன்றி செலுத்துகிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை குடும்பம் எல்லா எல்லை பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மகிமையில கடந்த வெளிப்பட முடியாது. அல்லேலூயா. ஜனங்கள் வரவிடாமல் செயல்பட எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக, ஆமென். எல்லா சத்துராணி கிரியை அழிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. செயல்பட எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அல்லேலூயா. மகிமையில கடந்த வெளிப்படுவதாக, அல்லேலூயா. ஜனங்கள் வரவிடாமல் செயல்பட எல்லா சத்துராணி கிரியை அழிக்கப்படுவதாக, எல்லை பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட முடியாது. ஜெபிக்கிறோம். எல்லா ஏரியா எல்லை பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட நல்ல பிதாவே, நல்ல கைத்தட்டி. அடுத்த ஒரு ஆள் வேகமா வாங்க. இந்த சுற்றி வட்டார ஏரியாவில் எங்க தமிழ்நாட்டில் கூட அப்படி ஜெபம் பண்ணுங்களேன். எங்க தேசத்துல விபத்தை உண்டாக்குகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். வேகமா ஓடியாங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. விபத்தை உண்டாக்குகிற ஆவி அழிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வந்துருங்க. மறுபடியும் வாங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் ஜெப நிலையில இருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாப்பா. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார் மீன் பல தந்தையே, ராஜா. நாட்கள் ஆண்டவரே, எங்க தேசத்துல நடக்கிற விபத்துக்களை கொண்டு வந்து இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுற ஆண்டவரே. சாத்தான் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கு ஆண்டவரே. ஜனங்களை விபத்துக்களால வஞ்சிச்சு ஆத்மாக்களை திருடுறாம்பா. இந்த திருட்டுத்தனத்தின் ஆவி அழிக்கப்படட்டும். சாத்தானின் வஞ்சக தன்மைகள் அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள செயல்படட்டும். எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. அவர்களுடைய மனபேதத்தினால குழப்பங்கள்னால அநேகர் கொண்டு போய் ஆண்டவரே விட்டு மறித்து போகிறாங்கப்பா. ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே தன்னுடைய அவசர காரியங்களுக்காக சென்று ஆண்டவரே அந்த பதட்டத்தில் கொண்டு போய் மறித்து போயிடுறாங்களப்பா. ஆண்டவரே இந்த காரியங்களாம் இராதபடி ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்விலை சமாதானத்தை கட்டளை பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. நீதியின்படி நடந்து ஆண்டவரே கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளையா எல்லாரையும் மாற்றுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரையும் நடத்தட்டுப்பா. ஆண்டவரே அவர்களுடைய சிந்தனை கட்டுக்கள் அவிழ்த்து விடுங்க. இருளின் அதிகாரங்கள் விலகட்டும். ஆண்டவரே விபத்துக்களை கொண்டு வர நினைக்கிற எல்லா அசுத்த கிரிகைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இயேசு அற்புதர் அற்புதர் அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இன்னும் ஒரு முறை. ஆமா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை ஹல்லேலூயா. அடுத்த ஒரு ஆள் வேகமா ஓடியாங்க. தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை உணர்வுகளை உண்டாக்கி அடிக்கடி தற்கொலைகளை மரணங்களை உண்டாக்க நினைக்கிற அசுத்த ஆவிகள் எங்க ஏரியாவை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா தகப்பனே, இந்த வேலையிலும் கூட தகப்பனே எங்கள் ஏரியாக்களை தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் மாவட்டங்களை, எங்கள் கிராமங்களை எல்லா தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படட்டும் இயேசுவே நாமத்தினாலே. கொலைபாதகத்தின் ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக இயேசுவே நாமத்தினாலே. ஜனங்களை வஞ்சித்து கொலைபாதகத்துகளை நடத்துகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவே நாமத்தினாலே. ஒவ்வொருவரையும் தகப்பனை மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுகிற கிரியைகள், டிப்ரெஷனை கொண்டு வருகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவே நாமத்தினாலே. அச்சுறுத்தலை கொண்டு வருகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும் ராஜா. பயமுறுத்துகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே இயேசுவே நாமத்தினாலே. கொலைபாதகத்தின் ஆவிகள் நிர்மூலமாக்கப்படட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா தகப்பனை கொலைகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்களை தகப்பனை, ஜீவனை தகப்பனை பறிக்க நினைக்கிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படட்டும். தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. எங்கள் மாவட்டம் முழுவதுமாக ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் கிராமம் முழுவதுமாக ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக இயேசுவே நாமத்தில். எங்கள் தேசம் எங்கிலும் பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த கொலைகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவே நாமத்தினாலே. கொலைபாதகத்தின் நாவிகள், தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவினாலே. நிர்மூலமாக்கி போடுங்கப்பா இயேசுவே நாமத்தினாலே. இப்பொழுதே நாங்கள் அதை கட்டுகிறோம் ஆண்டவரே இயேசுவே நாமத்தினாலே. ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. மனநிலைகளை தகப்பனை ஒரு நிலைப்படுத்துவீராக ஆண்டவரே இயேசுவே நாமத்தினாலே. தற்கொலை எண்ணங்கள் இனிமேல் வரக்கூடாதுப்பா இயேசுவே நாமத்தினாலே. எங்கள் தகப்பனை காதுகளை இனிமேல் கேட்கக்கூடாது ஆண்டவரே. தேவ அக்கினி இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமா, அடுத்து யாராவது வேமா ஓடியாங்க. குடும்பங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குகிற ஆவி, குடும்பங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி பிரிவினையை உண்டாக்குற ஆவி, கணவன் மனைவியை பிரிக்கிற ஆவி, குடும்பத்தில் இருக்கிறவங்களை பிரிவினையை உண்டாக்குகிற ஆவி, வேகமா ஓடியாங்க, ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். வாங்க வாங்க, கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட. எங்க சபையை விட்டு வெளியேறிடு இயேசுவின் நாமத்தில். எங்க ஏரியா விட்டு விலகுன்னு சொல்லி ஜெபிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. அன்பின் பரலோகபிதாவே, ஆமென். ராஜாவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இயேசப்பா, சபையில இருக்க குடும்பங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வர ஆவிகள் அழிக்கப்படட்டும்பா. அப்பா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்து பிரிவினையை கொண்டு வர ஆவிகள் அழிக்கப்படட்டும். ஒரு சமாதானத்தை கட்டளையிட முடியாது செவிக்கிறப்பா. அப்பா, தேவன் தாமே சமாதானத்தை கட்டளையிட முடியாது செவிக்கிறப்பா. அப்பா, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களே இறங்கட்டும்பா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலே இறங்க முடியாது செவிக்கிறோம். தேவன் தாமே சமாதானத்தை கட்டளையிடுவீராங்க. குடும்பத்துல பிரிச்சு வைக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தை சீரழி வைக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும்பா. என் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை கட்டளையிடட்டும்பா. எல்லா குடும்பமா ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. தேவன் தாமே ஒவ்வொருத்தரோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பன் தாமே ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். ஜனங்களை நீங்க வாழ வைக்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துறேன். இயேசு நாமத்தில் நல்ல கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அற்புதர் 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 இயேசு அற்புதர். அவ்வளவுதான். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள். ஆமென் ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம இந்த ஏரியாவில் செயல்படுகிற போதை பொருட்கள், கஞ்சா, கணேஷ் போயில, மதுபான, தண்ணி அடிக்கிற பழக்கம், இந்த நிலைகள், சிகரெட் அடிக்கிறது, பீடி அடிக்க, எதெல்லாம் அந்த போதை பொருளுக்குள்ள காரியமோ அதெல்லாம் அழிக்கப்படணும். ஆமென். மனிதர்களுக்குள்ள
இந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வெறுக்கப்படணும். இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுக்கிற நிலைகள் உண்டாகணும். தயாரிக்கிற நபர்களை கர்த்தர் தொடணும். இது பாவமே, இதை நம்ம செய்யக்கூடாது, இது விற்பனை செய்யக்கூடாது என்கிற உணர்வுகள் வரணும். யாராவது ஒருத்தர் வேகம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெப நிலையிலே இருங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜெபிக்க தொடங்குவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த போதை பழக்கங்களை உங்க சமூகத்துல, என் தேசத்துல, என் கிராமத்துல அப்பா, என் ஏரியாத்துல அந்த போதை பழக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அடிமைப்படுத்தி வச்சிருக்க ஆவி அழிக்கப்படட்டும் அப்பா. ஆண்களை சீரழிக்கிற ஆவி அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த கஞ்சா பழக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. என் தேசத்துல இந்த கஞ்சா பழக்கம் வேணாப்பா, என் தமிழ்நாட்டுல வேணாம் ஆண்டவரே அப்பா. அதனால எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போகுது ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் இழந்து போய் நிற்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த கஞ்சா பழக்கங்கள் மாறட்டு, அந்த போதை பழக்கங்கள் மாறட்டு, குடிகார ஆவியில் அழிக்கப்படட்டு அப்பா. குடிக்கிறதுனால எத்தனையோ குடும்பங்கள் கணவர் இல்லாம இருக்கிறாங்களே அப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் தமிழ்நாட்டு மேல இறங்குங்கப்பா. ஒவ்வொரு ஆண்கள் மேல இறங்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளை மேல இறங்குங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இறங்கட்டு. என் தமிழ்நாடு முழுவதும் வல்லமை இறங்கட்டு. சுத்தி உள்ள கிராமம் முழுவதும் வல்லமை இறங்கட்டு. எங்க சொந்த பந்தங்களுக்கு வல்லமை இறங்கட்டு. அந்த அடிமைப்படுத்தி வச்சிருக்க ஆவி அழிக்கப்படட்டு. குடிகார ஆவி, கஞ்சா பழக்கங்கள் மாறட்டு இயேசுவின் நாமத்தினால. என் தேசத்துல இருக்க எல்லா மதுபான கடைகள் அடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு ஆண்டவரே. இந்த மதுபானமே இருக்க கூடாது ஆண்டவரே. தேசத்துல இருக்க கூடாது ஆண்டவரே. அதனால எத்தனையோ பிள்ளைகள் அப்பா மரித்து போறாங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரே, என் தேசத்துல அந்த மதுபான கடை இல்லாம ஆக்குவீராக. எங்க ஏரியாக்குள்ள அந்த கஞ்சா பழக்கங்கள் இல்லாம மாற்றுவீராக ஜெபிக்கிறோம். அப்படியே சேப்பர் நல்ல கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கை தட்டி அல்லேலூயா. அப்படியே எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் எழுந்து நிப்பான். அல்லேலூயா. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள் அம்மா, யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காயம், யாருக்கு சிவந்த கண்கள் ஐயா, யாருக்கு சிவந்த கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி வாழ்பவர்க்கே, கலப்புள்ள சாராயத்தை நாடும் மாந்தருக்கே. மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி வாழ்பவர்க்கே. கைத்தட்டி சொல்லுமா. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள் அம்மா, யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காயம், யாருக்கு சிவந்த கண்கள் ஐயா, யாருக்கு சிவந்த. அல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜாதி வெறியை உண்டாக்குகிற ஆவி. சில நபர்களுக்குள்ள ரொம்ப வெறித்தனமான உணர்வை உண்டாக்கிடுறான். அல்லேலூயா. பறவைகள் ஜாதி, மிருகங்கள் ஜாதி அப்படிலாம் கிடையாது. பறவைகள் பறவைகள் தான், மிருகங்கள் மிருகங்கள் தான். மனிதர்கள் எல்லாரும் ஒரே மனுஷங்க தான்ங்கிற அந்த உணர்வு நிலைகளை மாற்றி, ஆமென், தேசத்துக்கு தேசம் சண்டை, மாநிலத்துக்கு மாநில சண்டை, ஊருக்கு ஊர் சண்டை, இந்த மாதிரி நிலைகளை கொண்டு வந்து ஜாதி வெறி உணர்வை உண்டாக்கிறான். ஜாதி வெறி உணர்வுனால தற்கொலை உண்டாகுது. ஜாதி வெறி உணர்வுனால கொலை செய்கிறாங்க நிறைய பேர். அதனால இயேசுவின் நாமத்தினால இந்த ஜாதி வெறி உணர்வுகள் அழிக்கப்படணும்னு சொல்லி இதை தூண்டி விடுகிற நபர்களை கர்த்தரை சந்திக்கணும். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வேகமா முன்னாடி வந்துருங்க. ஆமென். நல்ல நல்ல ஜெப குறிப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜாதி உணர்வுகள் அழிக்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்க தேசத்துல இந்த ஜாதி வெறியை கொண்டு வந்து அழிக்கப்படட்டும். ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஜாதி வெறிகள் மாறட்டும். நீர் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். ஜாதி வெறியினால் அநேக கொலைகள் நடக்குது ஆண்டவரே. தன்னிஞ்சு போகுதே சப்பா. ஜாதி வெறிய ஜனங்களுக்குள்ள கொண்டு வருகிற ஆவி அழிக்கப்படும்படியா ஒவ்வொரு வாலிபர்களை விட்டு அந்த கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். ஒவ்வொரு ஆண்களை விட்டு நிர்மூலமாக்கப்பட
நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆமென். ஜாதி வெறியின் ஆவி எங்க தேசத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படுவதாக. அப்பா எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜாதி வெறியின் கிரியைகள் அழிக்கப்படட்டே. ஆமென். நீர் ஒவ்வொரு நபர்களை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜாதி வெறியினால அநேக தற்கொலை நடக்குதே இயேசப்பா. அநேக குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குதே ஆண்டவரே. அநேக கொலைகள் நடக்குதே ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு ஜனங்களை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாதி வெறியினால ஆண்டவரே மரணங்களை கொண்டு வருகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அந்த கிரியைகளை எங்க தேசத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஜாதி வெறிக்கு அடிமையா இருக்கிற அந்த நபர்களை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிரியைகளை எங்க தேசத்தை விட்டு நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தர் நீதாமே செயல்படுவீராக. எங்க தேசத்தில் நீர் செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜாதி வெறியின் கிரியைகள் முற்றிலுமா அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அடியோடு அந்த கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சொல்லுங்க. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். இன்னும் ஒரு முறை. ஒருவரே உன்னதர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் சொல்லுவோமா? யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்ல. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். ஆண்டவரை துதிப்போம். ஆமா ஆமா, எங்களுக்கு ஜாதி இல்லப்பா. நீர் ஒருவரே தேவன், நாங்க உம்ம பிள்ளைகளப்பா. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். அல்லேலூயா. அடுத்து எங்க ஏரியாவில் விபச்சார வேசித்தன ஆவிகள் அழிக்கப்படணும். அல்லேலூயா. வேகமா வாங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். ஆமென். அடுத்த நிலைகளை ஒண்ணா நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போறோம். நம்ம நிறைய ஜெப குறிப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்துல விபச்சார வேசித்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்துல எங்க ஏரியாவை விட்டு விலகுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுப்பா, அந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த நம்முடைய கிருபைக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுற்றியுள்ள ஒவ்வொரு ஏரியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவம் நிறைந்த இந்த ஏரியாவில் நம்முடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனமிறக்கம் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தான் செய்வது பாவம் என்று உணர நீங்க உதவி செய்தவங்க ஆண்டவரே. இயேசுப்பா, பாவத்தை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப நீங்க உதவி செய்து மனமிறக்கத்தின் வல்லமை ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீங்க தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப நீங்க உதவி செய்தவங்க. ஒவ்வொருத்தருக்கும் செயல்படுகிற எல்லா பாவமான கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை விட்டு விலக நீங்க உதவி செய்தருங்க ஆண்டவரே. வாலிபர்ல நீங்க தாமே சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர் தங்கச்சிமார்ல நீங்க தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளே வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களை விட்டு முற்றிலுமாய் வெளியேற நீங்க உதவி செய்தருங்க. அது அருவருக்கிற தன்மை ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்கள் ஆண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு செயல்படுகிற எல்லா பாவமான கிரிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. அவர்களை முற்றிலுமாய் பாவத்தை விட்டு மனம் திரும்ப நீங்க உதவி செய்தருங்க. ஏரியாவுக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க தாமே தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவம் இல்லாத ஏரியாவாய் மாற நீங்க உதவி செய்தருங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பி சபைகளை சேர்த்துக் கொள்ளப்பட நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாவங்களை விட்டு விலக நீங்க தாமே கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. முழு உள்ளத்தோடு அகம் மகிழ்ந்து களிக்கூறு. கைத்தட்டி பாடுங்க. கம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. முழு உள்ளத்தோடு அகம் மகிழ்ந்து களிக்கூறு. கம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. அகம் மகிழ்ந்து களிக்கூறு. ஆரவாரம் செய்திடு. அகம் மகிழ்ந்து களிக்கூறு.
ஆமென். மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு, செய்திடு. முழு உள்ளத்தோடு அகம் மகிழ்ந்து, ஆமா, கம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. முழு உள்ளத்தோடு கம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. கை தட்டி சொல்லுங்க, அகம் மகிழ்ந்து களி கூறு, அகம் மகிழ்ந்து களி கூறு. ஆமா, அல்லேலூயா. இப்ப நான் ஒரு ஜெப குறிப்பா சொல்ல போறேன். 2 செகண்ட்ல அப்படியே நீங்களே அங்கனிக்குள்ள நின்றுக்கிட்டே ஜெபிக்க போறீங்க. அல்லேலூயா. சபைக்கான ஜெப குறிப்பு. ஆமென். எல்லாரும் சேர்ந்து வேகமா சொல்லி ஜெபிக்க போறோம். ஆமென். முதல்ல எங்க சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளே எழுப்புதல் உண்டாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். ஆண்டவரை எழுப்புதல் உண்டாகட்டும். எழுப்புதலை கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்குள்ள, பெரியவங்களுக்குள்ள, வாலிப தம்பி தங்கச்சிகளுக்குள்ள, பெண்களுக்குள்ள, ஆண்களுக்குள்ள ஆண்டவரே எழுப்புதலை தந்தருளுங்க. தனி மனித எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தனி மனித எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. 2வது ஜெப குறிப்பு, எங்க ஜனங்க எல்லாரும் மேலையும் எழுப்புதலின் வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. சபைக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஆவியில நிரம்பி ஜெபிப்பார்களாக. ஒவ்வொரு கூடுகைகளையும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவார்களாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபை ஆராதனையில ஆவியானவருடைய வல்லமை பலமாய் ஊற்றப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பலமாய் ஊற்றப்படட்டும். ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள பாவ உணர்வுகளை உண்டாக்கத்தக்கதான வல்லமை ஆண்டவரே சபைக்குள்ள வெளிப்படுவதாக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பாவ உணர்வுகளை உண்டாக்கத்தக்க வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சபைகள் ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படட்ட ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இயேசுவின் நாமத்துல வருகைக்கு ஆயத்தப்படட்ட ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, பரிசுத்த வைராக்கியம் சபைக்குள்ள எழும்பட்டும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த வைராக்கியத்தை கொடுங்க. என் தேவனுக்காக பரிசுத்தமா வாழணும் அப்படிங்கிற வைராக்கியம் ஜனங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமா அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக. சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வெளிப்படட்டும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற ஊழியக்காரங்க, சபையில் இருக்கிற போதகர்கள், சபையில் இருக்கிற போதகருடைய மனைவி, யார் யார் ஊழியம் செய்றாங்களோ அத்தனை பேரும் வல்லமையா எழும்பணும்பா. அத்தனை பேரும் வல்லமையா எழும்புவார்களாக. மன்றாட்டி ஜெபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்பி கொடுங்க. இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மன்றாட்டு ஜெப வீரர்களை எழுப்பி கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல எழுப்பி தாங்க. ஆவியானவர் மூலமா வெளியரங்கமான காரியங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, சபை சரித்திரத்துல ஆண்டவரே இதுவரை கண்டிராத எண்ணிக்கைகள் சபையில ஒரு பெருக்கங்களை உண்டாக்கி தந்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மகிமையான ஒரு சபையா ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற சபைகளை ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீராக. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லி துதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அம்மா. ஓ ஜீசஸ், அல்லேலூயா,
ஸ்தோத்திரம் அப்பா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. அப்படியே ஆராதிங்க ஆண்டவர் சமூகத்துல. நன்றியப்பா, ஸ்தோத்திரம்பா. சொல்லுங்க. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறோ திறப்பின் வாசலில் நின்று நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோ. ஆண்டவரே, உங்க சமூகத்துல நாங்க இவ்வளவு நேரம் நிற்பதற்கு நீர் கொடுத்த தயவுக்காக, நீர் கொடுத்த கிருபைகளுக்காக மக்கு நன்றிகளை நாங்க ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய மகிமை தாமே எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். உடைய பிரசன்னம் கூட இருப்பதாக, உடைய வல்லமை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. சபையினுடைய கட்டுமான காரியங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாத்தையும் நீங்க சந்தித்தருளுங்க. தொடர்ந்து கட்டட வேலைகள் ஆண்டவரே ஒரு குறைவில்லாம ஆண்டவரே நடந்து கொண்டே இருப்பதாக, குறைவில்லாதபடி நடக்கட்டும். எல்லா தேவைகளையும் சந்தித்தருளுங்க. கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. நடக்கிற ஒவ்வொரு கூடுகைகளையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. தேவனுடைய மகிமை இன்னும் ஒவ்வொரு நாள்லையும் நாங்கள் வித்தியாசமான அபிஷேகத்தை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்க உதவி செய்திருளுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து இந்த கூடுகைகளை நாம் கலந்து கொண்டே வருவோம். கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் மகிமையையும் வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா.